இந்த சூழல் சுதாரணத்தில் பங்கு பெற்று அதன் தலைப்பாக அனைவரின் வருக வருகின்ற வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். தலைமுறை நம்முடைய திருச்சிராப்பள்ளி கணிசபை தலைவர் ஏனா முத்துமையா அவர்களை அருமையான இந்த விழாவிற்கு முதல் ஏற்பாடு செய்துள்ள நகைச்சுவை மன்றத்தின் செயலாளர் திரு சிவகுமாரன் அவர்களே, இன்றைய விழாவிற்கு சிறப்பு நடுவராக தந்துள்ள முனைவர் சுந்தர் ஆவணேசன் அவர்களே, விழாவை சிறப்பு பேசி மகிழ்ச்சி தெரிவித்த மாணிக்கம் அவர்களே, முனைவர் அவர்களே, திரு சிவகுமாரன் அவர்களே, திருமதி முனைவர் விஜயசுந்தரி அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாளர்கள் திரு ராஜ்சக்தி அவர்களே, முனைவர் மாணிக்கம் அவர்களே, திரு ராமமோகன் கலைஞர் அவர்களே, திரு கோ திருநாகேஷ் அவர்களே, அழகாக வரவேற்பை சொல்லி ஞாயிற்றுக்கிழமை கூடுகிறது. நீங்கள் அனைவரும் வந்து அந்த சங்கத்தின் நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றால் சங்கம் நல்ல வளர்ச்சி பெறும். தலைவர் என்ற முறையிலே நான் கூறியுள்ளது, சூரிய சந்திரர்கள் உள்ளவரை தமிழிசை சங்கம் நடைபெறும் என்பதாக. அந்த முறையிலே உங்கள் ஆதரவை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. மற்றொரு நிகழ்ச்சி, எங்கள் சங்கத்திற்கு கட்டிடம் இன்னும் அமையவில்லை. இந்த மேலக்குடிவாரம் உள்ள கட்டிடத்தில் நடந்தது. எங்களுக்கு ஒரு கட்டிடம் அமைய வேண்டும் என்பது ஆவலாக உள்ளது. அதற்கு நாங்கள் ஒரு இடத்தை பெற்ற பிறகு நிதி திரட்டுவோம். கியபே கல்வியுடைய இயக்குனர் திருநாவரசு ஐயா அவர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சி கொடையாளர்களும் நம்முடைய திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்திற்கு அற்புதமான நீண்ட நெடுங்காலமாக ஒரு நீண்ட கனவு, நிரந்தரமான ஒரு கடிதம். அதற்கு நிதி வசூல் தொடங்குகின்ற போதே 1, 2 என்று ஆரம்பிக்கும் போது உடனடியாக 2 லட்சம் ரூபாயை உடனடியாக வங்கி கணக்கு அனுப்பிய பெருந்தகையாளர் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு எமது தலைவர் அவர்களுக்கு கொண்டாட நிகழ்ச்சியை கூறிக்குமாறு அன்புடன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்க தயாராக இருக்கிற என்பதை உறுதியும் தந்திருக்கிறார். அவருக்கு மீண்டும் வருமாறு அன்புடன் இன்றைய பட்டிமன்ற நடுவர் ஆவடைப்பன் ஐயா அவர்களுக்கு எங்கள் தலைவர் ஐயா அவர்கள் கொண்டாட நிகழ்ச்சிக்குமாறு அன்புடன் நிகழ்ச்சி கொடையாளர்களுக்கு ராம கடிதம் ஐயா அவர்கள் சில வாழ்த்துறை அவர் சொன்ன நேரம் கூறுவோரை எந்த காரியம் தொட்டாலும் செய்யணும். அந்த மாதிரி அவருடைய முயற்சிக்கு நம்ம எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அது நிச்சயமாக நாங்களே எங்களால் முடிஞ்ச உதவி என்று சொல்லி ஐயா அவர்கள் மனப்பூர்வமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவிப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கனகராஜ் சபாவில் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பக்கத்திலே இருந்துட்டு தாண்டி இருந்துச்சுன்னா அவர் சட்டமன்றத்தில் போட்டியிடும் போது 1957 ரொம்ப பேர் அவர்கிட்ட நெருங்கி அவர் போட்டியிடுவது தெரியாது. ராசாசன் வித்தியாசம் அவர் எடுத்து நீங்கள் போட்டியிடணும்னு நினச்சிட்டா போட்டியிட்டு அவரை ரொம்ப ஆள் பார்த்தீங்கன்னா ஆண்டனு சொல்லுவோம். அவனை சிவப்பாக இருப்பாங்க, நல்லா நரம்போட உடம்பு. ரெண்டாவது எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எடுத்து போகும்போது அவர் தெற்கூர் ஊருக்கு போகிறார். விசாலாட்சி உயிரிழப்பள்ளி போகும்போது ஒரு வீட்டில் சொல்லிட்டு போகிறாரு, ஏதோ முயற்சியில் பெரிய இதுவாக போச்சு அப்படின்னு. அப்போ அந்த போனால் போகிறாங்க ஒரு பாட்டு அவர் இயற்கையாக உருவாகும். அது அப்படியே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய கவிதைகள் சொல்லியிருக்காரு. நம்முடைய இன்றைய பட்டிமன்ற நிலையை பற்றி நாம் திருச்சி உங்களுக்கு அறிவிப்பதில்லை.
தமிழகம் முழுக்க உலகம் முழுக்க வானொலியால் நம்முடைய மொழியில் கல்வி அற்புதமாக பரிந்துரை தெரிவிக்கிறார். இவருக்கென்று தமிழகம் முழுக்க ஒரு ரசிகர் கொடுக்கப்பட்டு கண்டும் கேட்டும் அதை பயன்படுத்துவதில் அற்புதமான தலைப்போடு இந்த நிகழ்ச்சி இன்று அமைந்திருக்கிறது. திருச்சி மாவட்டத்திலேயே நகைச்சுவை மன்றம் திருச்சாவூர் மன்றம் அற்புதமான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து செய்து வருகிறது என்பது விஷயம். அந்த அடிப்படையில் இன்றைய 2 மண்டலங்களும் சேர்ந்து நிரந்தரமான கட்டணத்திற்காக தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்களும் மற்றவுள்ள அமைச்சர் மக்களும் தமிழகத்திற்கு உறுதியளித்திருந்தார்கள். விரைவில் ஓராண்டுக்குள் கட்டடப்பணியை துவங்க வேண்டும், தெரிவு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்பதை உங்கள் கனவோடு தெரிவிக்குமாறு நம்புகிறோம். திருச்சி வந்தாலும் எங்கள் மதுரை பக்கத்துலன்னா மதுரை மட்டும் இல்லை, நம்ம ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு முன்னோடும் கருப்புன்னு இருக்கும். கருப்பு குண்டும்ல அது எப்போ வந்தாலும் முன்னோடி ஓடிக்கிட்டு இருக்கோம். முன்னோடும் கருப்பு இல்லை, அதை முன்னாடி போக விட்டு தான் நம்ம முன்னாடி போகணும், காவல் செய்வோம். அது மாதிரி திருச்சி பக்கம் நான் வந்தால் எனக்கு முன்னோடு கருப்பு நம்ம சிவகுருடாரு அவர் எல்லாமே வர முடியாது, செல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர் நல்ல ஆற்றல் மிக்க ஒருங்கிணைப்பாளர். அவர் இந்த அருமையாக பாடுவார். அதைத் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு மகுடமிட்டது மாதிரி அவர் ஒழித்த வாழ்வியல் நெறிகள் அதை பற்றி பேசுவதற்கு நன்றாக பாடவும் இயலிசை நாடகம் என்று சொல்லக்கூடிய முத்தமிழிலும் வித்தகியாக திகழக்கூடிய திருச்சிராப்பள்ளி உரும்பு தனலட்சுமி கல்லூரிய விஜயசுந்தரி முனைவர் அவர்கள் இந்த தலைப்பில் பேச வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு 4 முனைகளிலே 4 திசைகளிலே கவியரசரை அலசி ஆராய்ந்து அவருடைய நயமான பாடல்களை எல்லாம் இங்கே எடுத்துச் சொல்வதற்கு 4 அறிஞர் பெருமக்கள் இங்கே வருகிறார்கள். ஒரு பிரமிப்பு இருக்கு அவருடைய பாடல்களை கேட்கும்போது, கருத்துக்களை புரிந்து கொள்ளும் போது, அனுபவ வரிகளை எல்லாம் திரும்பி அசை போடும் போது, அப்பா இந்த வாழ்க்கையை இப்படி சொல்றதுக்கு அந்த ஆள் எத்தனை பாடுபட்டு போனோம், எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க நம்ம நினைக்க வேண்டியது. ஆனால் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பானது, ரொம்ப பொசுக்குழு போனது என்னன்னு கேட்டீங்கன்னா, மொத்தமே அவர் 54 வருஷம் தான் வாழ்ந்துருக்காரு. இப்போ ஸ்டார்டிங்கே 54 வயசுல சில பேருக்கு வேலையே கிடைக்குது. வாழ்க்கையே 54 தான் தொடங்குறாங்க. இப்போ முரட்டு சிங்கிளாக இருந்தவங்களுக்கு அந்த வயசு தான் கிடைக்குது. இப்போ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலாம், போனால் போகுது, நம்மளும் வாழ்க்கைக்குள்ளே போகணும். ஒரு சினிமாக்கார பையனுக்குள்ள அவங்க 50 தாண்டி தான் பண்ணுறாங்க. மொத்த வயசு 54 இல்லையாது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்புறம் உள்ள போக போக போகத்தான் கவியரசு கண்ணதாசனை போல நிறைவாழ்வு வாழ்ந்த பெருமகன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லைன்னு நான் சொல்றேன். சம்பளம் அப்ப அதிகம். இப்ப அதை விட இப்ப சுந்தர பிச்சைக்கு எவ்வளவு சம்பளம்னா அமெரிக்க ஜனாதிபதியை யோசிச்சு பார்ப்பாரு. அவருக்கு தான் அப்படிதான். அப்போ கூடுதலான சம்பளம், அந்த அளவுக்கு சம்பளம் நான் வாங்கினேன். ஆனா இந்தியாவை கூட நான் கடனை வாங்கினேன். அவ்வளவுதான் வாழ்க்கை. எல்லாருடைய பாடுகள். அது மாதிரி ஒரு நிறைய வாழ்வு. குடிக்கணுமா நல்லா குடி, தூங்கணுமா நல்லா தூங்கு, நல்லா சுத்தணுமா சுத்து, கவிதை சொல்லணுமா மழை பிறந்த வெள்ளமா, எழுதி முடிக்க முடியாது. விநாயகர் தடுமாறினார்ல வியாசர். தேசிய கலைப்புறவுடைய அன்பு ஈரணையா அவர்களே, தமிழிசை சார்ந்த தலைவர் செயலாளர் பொருளாளர் உறுப்பினர்களே, நகைச்சுவை மன்ற சார்ந்த தலைவர் செயலாளர் உறுப்பினர்களே, இந்த மண்டலத்திற்கு முன்பு உதவி செய்து வருகின்ற பெரியவர்களை அனைவருக்கும் தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் தமிழிசைகளுடைய திருச்சாவூர் நகைச்சுவை மன்றத்துடைய பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய 97 ஆண்டுகளை கடந்தும் இந்த மண்ணில் வாழ்ந்த மகத்துவமான ஒரு பெரியவரை பற்றி அரசு ஆராய்ச்சி நிகழ்வு இந்த நிகழ்வு அருமையான ஒரு தலைப்பை வழங்கியிருக்கிறார். கவிஞர் கண்ணதாசனை கவியரசனாக்கியது ஆன்மீகமா இலக்கியமா அழகியதா வாழ்களா என்ற அற்புதமான கேள்வியை கொடுத்திருக்கிறார்கள். நமக்காக தென்னலையும் தேனையும் திரைமாவையும் நிலையும் தீஞ்சுவை கனிகளையும் கொள்கை சுதைகளையும் காணாதைகளையும் கடைகளையும் கட்டி தங்கத்தையும் கடல் முத்தையும்
வேட்டைக்கு நைகையும் வீட்டிற்கு ஆவணையும் வீட்டுவாழ்க்காரும் பிரச்சனையும் நாம் இச்சையை குறித்த எல்லா வளங்களையும் தந்த இந்த தாயகத்தை யார் இவர்களை உயர்த்த வேண்டும் என்று கனவு கண்டார்களோ அவர்களுக்குத்தான் பெயர் கவிஞர் என்ற பெயர். அந்த வரிசையில் தான் கண்ணதாசன் அற்புதமான இடத்தை பெறுகின்றார். நமக்காக காட்ட முடியாதவையெல்லாம் காட்டி சொல்ல முடியாதவையை சொல்லி மனித குலம் மேம்பட வேண்டும் என்ற அற்புதமான கவிதையை தந்த பெருந்தகையாளர் இந்த என்றென்றும் தமிழ் வாழ்கின்றவரை வாழ்கின்ற பெருந்தகையாளர் கவியரசர். எல்லா நிலைகளிலும் கவிதையை பாடிய பெருமைக்குரியவர். மாநிலை பாடியவர் மாறியல் பேசுவது வாடிக்கையானவரையும் மலையிடத்திற்கு உள்ள வலிச்சுமை தாக்குதல் மணிலான் செய்தியும் நானிடை வீடு 4030 நெல்மக்கள் ஏரியும் ஊரடகு என் பாட்டை உடம்புகள் வாழ்வியல் ஓதுதல் எனக்குள்ளவருமே உதவாத பாடல்பட உடராதர் மேல்பாடி ஓய்ந்தனையே பாடுமனவை என்று பாடியவரும் கூட அளப்பரிய கவிதையை தமிழ் மண்ணுக்கு அழித்தவர்கள் அவருக்கு நேரில் அவர்தான். கம்பன் பிறந்தான், வள்ளுவன் பிறந்தான்,